ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை பாகிஸ்தான் அணிக்கு வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் அடித்த 241 ரன்களை வெறும் 42.3 ஓவர்களிலே எட்டி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டுள்ளோம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை பாகிஸ்தான் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் அடுத்த 241 ரன்களை வெறும் 42.3 ஓவர்களிலேயே எட்டி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டுள்ளோம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை பாகிஸ்தான் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை பாகிஸ்தான் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி தற்பொழுது அபார வெற்றியை பெற்றுள்ளது. பாகிஸ்தான் அடுத்த 241 ரன்களை வெறும் 42.3 ஓவர்களிலே வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டுள்ளோம். பாகிஸ்தானுக்கு எதிரான சாம்பியன்ஸ் கோப்பையில் விராட் கோலி சதம் அடித்து அசத்தியுள்ளார். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 51வது சதத்தை பதிவு செய்தார் விராட் கோலி. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பாகிஸ்தானை எளிதாக வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை இந்தியா முழுவதும் இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வெற்றியின் மூலம் சாம்பியன் டிராபி தொடரின் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி உறுதி செய்திருக்கிறது. 242 என்ற எளிய இலக்கை இந்திய அணி எட்டி பிடித்து பாகிஸ்தானின் அரையிறுதி கனவை தகர்த்திருக்கிறது. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 8 அணிகள் கலந்து கொண்டுள்ள சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான முதல் போட்டி துபாயில் இன்று நடைபெற்றது. மதியம் 2 மணிக்கு டாஸ் போடப்பட்டது. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி கேப்டன் ரிஸ்வான் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி தொடக்க ஆட்டக்காரர்களான களமிறங்கிய பாபர் அசாம் 23 ரன்களிலும் இமாம் உல் ஹக் 10 ரன்களிலும் அவுட் ஆகினர். இந்தியாவின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் பாகிஸ்தான் அணி கிரிக்கெட் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுத்தது. இந்திய ஸ்பின்னர்களின் அபார பந்துவீச்சில் பாகிஸ்தான் பேட்டிங் சீர்குலைந்தது என்றே நாம் சொல்லலாம். கடைசி ஓவரில் இரண்டு பந்துகள் எஞ்சியிருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 241 என்ற ரன்களை மற்றும் பாகிஸ்தான் எடுத்திருந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக சவுத் சஹில் 42 ரன்களை எடுத்திருந்தார். இந்தியா தரப்பில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய குல்தீப் யாதவ் சர்வதேச கிரிக்கெட்டில் 300 விக்கெட்டுகளை வீழ்த்திய பெருமையை பெற்றார் இந்த தொடரில். அதேபோல் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் 200 ரன்களை வீழ்த்திய பெருமையையும் பெற்றார். இதையடுத்து 242 என்ற வெற்றி இலக்கை துரத்திய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கினர். இந்த போட்டியில் பார்த்தால் விராட் கோலி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 14,000 ரன்களை கடந்து ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்து அவர் இந்த சாதனையை படைத்திருக்கிறார். இந்த சாதனையை அவர் 287 இன்னிங்ஸில் படைத்திருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை கடந்த 3வது வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக ரன்களை கடந்து முதல் 2 இடங்களில் சச்சின் டெண்டுல்கரும் குமார் சங்கராவும் இருக்கின்றனர். இந்த ஆட்டத்தில் விராட் கோலி தனது 74வது அரை சதத்தையும் 51வது சதத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் விராட் கோலி ரன் மிஷன் என்ற பெயரை தக்க வைத்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் சாதனை இவ்வாறு ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2017 ஆண்டில் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அடைந்த தோல்விக்கு பதிலடியாக இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் வீசும் பந்தை மைதானத்தின் நாலாபுரமும் அடித்து ரன்களை சேர்த்தனர். இதில் 42.3 ஓவரில் 242 என்ற எளிய இலக்கை இந்திய அணி எட்டி பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடரின் பாகிஸ்தானை எளிதாக வீழ்த்திய இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி உறுதி செய்திருக்கிறது. 242 என்ற எளிய இலக்கை இந்திய அணி எட்டி பிடித்து பாகிஸ்தானின் அரையிறுதி கனவை தகர்த்திருக்கிறது. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இதன் மூலம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி உறுதி செய்திருக்கிறது. அதே சமயம் மறுபுறம் பாகிஸ்தான் தோல்வியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பு குறைந்திருக்கிறது. இந்த இந்தியா அணியின் வெற்றியை இந்தியா முழுவதும் பட்டாசு வெடித்து இந்திய ரசிகர்கள் தற்போது கொண்டாடி வருகின்றனர். அஸ்வின், விவரங்களுக்கு நன்றி அன்வர்.